இந்த வீடியோல +2 மேக்ஸ் யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினேஷனோட இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 1.1 வரைக்கும் தேவையான ஃபார்முலாஸ் அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் இன்வர்ஸ் ஆஃப் a நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதோட மீனிங் உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் a matrix in the form of 1 2 3 4. இங்க நம்பர் ஆஃப் ரோ பாத்தீங்கன்னா 2, அதே மாதிரி காலமும் 2 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்ல ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதோட மீனிங் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் இதுவும் நீங்க 11th நீங்க பாத்துருக்கீங்க. அதாவது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சப்போஸ் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் a is equal to நேம் கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் a modulus of a is equal to 0 அப்படின்னா the given matrix is a singular matrix. ஒருவேளை modulus of a is not equal to 0 னா the given matrix is a non-singular matrix. அப்ப இதோட மீனிங் புரியுதுங்களா? சிங்குலர்னா என்ன மீனிங்? அதோட டிட்டர்மினேஷன் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். நான் சிங்குலர் அப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன் வந்து என்னவா இருக்கக்கூடாது? ஈக்குவல் டு 0வா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இன்வர்ஸ் ஆஃப் a நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா A inverse is equal to 1 divided by modulus of A into adjoint of A. Okay, இப்போ நம்ம modulus நம்ம find out பண்ண முடியும். அப்போ adjoint of A நம்ம எப்படி calculate பண்றதை next நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த A inverseல இங்கே நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. A inverse exist ஆகணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? நான் சிங்குலரா இருக்கணும். நான் சிங்குலரா இருந்தால் தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை the given matrix is a singular matrixனா நம்ம ஜஸ்ட் டைரக்டா ஒரு லைன்ல எழுதிடலாம் A inverse is not exist. ஓகே, எஸ். இப்போ adjoint of a square matrix. adjoint of a matrix எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா it is nothing but ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா adjoint of A is equal to cofactor Aij டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த A டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுவோம்? A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அதை கொடுத்துருக்கிற ரோ வந்து என்ன பண்ணுவோம்? காலமா மாத்துவோம். இப்போ 1 2 அப்போ செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம் எழுதிக்கலாம். 3 4 இது வந்து டிரான்ஸ்போஸ் நீங்க ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. 11th நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். அதுதான். அப்ப இந்த கோஃபேக்டர் இதுல ஒரு இடத்துல மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மால் aijன்றது வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து என்னது? எலிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம். கேபிட்டல் aij அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னது? கோஃபேக்டர். ஓகேவா? அதே மாதிரி கேபிட்டல் mij அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மைனர். ஓகேவா? இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் aijன்றது எலிமெண்ட், கேபிட்டல் aijன்றது கோஃபேக்டர், கேபிட்டல் mijன்றது மைனர். ஓகேங்களா? இந்த ij வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா I எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ரோ. ஓகே, இந்த j வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. சப்போஸ் 2 மார்க்ல டிஃபைன் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் வந்து நீங்க எழுதினா போதுமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 2 மார்க்ல 3 மார்க்ல வந்து கேட்கலாம் டெஃபினேஷன். டிஃபைன் adjoint of A. Let A be a square matrix order n, then the matrix of cofactors of A is defined as the matrix obtained by replacing each element Aij. Aij என்றது என்னது? element. ஓகேவா? of A with the corresponding cofactor Aij. The adjoint of matrix of A is defined as the transpose of the matrix of cofactors of A. It is denoted by adjoint A. ஓகேவா? adjoint of A என்றது ஷார்ட் ஃபார்ம் நம்ம adjoint A நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த adjoint ஃபைண்ட் அவுட் பண்ண கோஃபேக்டருக்கு வந்து ரெண்டு ரூல் நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ 3/3 மேட்ரிக்ஸா இருக்கும்போது அந்த கோஃபேக்டர் சிம்பல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் எதுல இருக்கும்? பிளஸ், செகண்ட் ஒன் வந்து மைனஸ், தேர்ட் ஒன் வந்து பிளஸ், அதுக்கப்புறம் இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இந்த 3/3 மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 9 மைனர் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மைனர் இருக்கும்? 9 மைனர் இருக்கு. இது வந்து 3/3ல. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 2/2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A B C D இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா 2/2 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் adjoint of A கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா adjoint of A is equal to Aij டிரான்ஸ்போஸ். அதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த A கோஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணனா A1 D ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல D, இந்த இடத்துல A. இந்த B யும் C யும் சேஞ்ச் பண்ணும்போது சிம்பலோட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க பிளஸ் B இருக்கிறது இங்க மைனஸ் B எடுத்துக்கிறேன். இங்க பிளஸ் C இருக்கிறது மைனஸ் C. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆப்போசிட் சைன். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. அப்ப என்ன வரும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ we can write as a first column. Okay, that means D
minus C. Next minus B. இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு A. Okay. Yes, இதுதான் அந்த adjoint of A. So 2 by 2 னா இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 by 3 னா இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்க சிம்பிளை சொல்லிட்டீங்க, எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா another one example பாருங்க. 3 by 3 க்கு நான் ஒரு மைனர் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த 1 ஓட மைனர் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 1 ஓட மைனர் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A IJ இங்க இருக்கு A11. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணிட்டு இந்த கிராஸ் மைனர் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5ம் 9ம் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் 8ம் 6ம் மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன இருக்கும், நமக்கு இந்த பிளஸ் சிம்பிள் வெளியே இருக்கும். ஓகேவா? எஸ். இதுவே நம்ம இப்போ செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஓட கோஃபேக்டர் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ 2 இங்க இருக்கு. அப்போ எதை நம்ம டெலீட் பண்ண வேண்டியது வரும், இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் டெலீட் பண்ணோம்னா இங்க இருக்கிற இந்த 4 6 7 9. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டு நம்ம டிட்டர்மினேஷன் போட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அங்க இருக்கிற 7 6 இங்க என்ன இருக்கணும், சாரி 4 6 இங்க இருக்கிற 7 9. ஸோ இந்த மைனர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஓகே. Yes. Next, இங்க பாருங்க, definition of inverse of matrix of a square matrix அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்களா, let A be a square matrix of order n if there exists a square matrix B of order n such that AB is equal to BA is equal to IN. So இந்த IN அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ இந்த IN அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு ஞாபகம் வரணும். என்னன்னா இந்த ஐடென்டி 2 அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருப்போம் 1 0 0 1. சப்போஸ் I3 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்க, ஐடென்டி 3 அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இதுதான் ஐடென்டி 3. அதான் சொல்றாங்க. அப்போ இந்த AB is equal to B நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல IN, அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா then the matrix B is called an inverse of A. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் சொல்றாங்க. இப்போ நம்ம இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ் அப்படின்றது இந்த 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், 2 தான் கிடைக்கணும். அப்போ எது மல்டிப்ளை பண்ணும்போது 1 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இந்த 2 ஓட மல்டிப்ளை ஐடென்டிட்டின்றது 1. ஓகேங்களா? அதை நம்ம சின்ன கிளாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் இப்போ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? எஸ் 1 0 0 1 0 0 0 1. சப்போஸ் அந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஆர்டர் வந்து என்னவா இருக்கு, 2 by 2 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதனால தான் அவங்க ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்கன்னா IN அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், இஃப் a square matrix has an inverse then it is a unique. ஓகேவா? இது வந்து என்ன சொல்றாங்க, யூனிக். இது வந்து 1 மார்க்ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. Next, theorem 1.3. Let A be a square matrix of order n, then A inverse exists if and only if A is a non-singular. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது A inverse நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த மாடுலஸ் ஆஃப் A வந்து என்னவா இருக்கணும், நான் சிங்குலரா இருக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் A is not equal to 0. not equal to 0 என்ன மீனிங், அது நான் சிங்குலர். அப்ப A inverse எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதை if and only if A is a non-singular அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்ல theorem 1.4. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்களேன், இந்த A இன்வர்ஸ் அதாவது 1 by x we can write x inverse அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் A இன்வர்ஸ் we can write 1 by மாடுலஸ் ஆஃப் A. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose. நெக்ஸ்ட், ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ lambda into A the whole inverse இருந்துச்சுன்னா 1 by lambda into A inverse, where lambda is a non-zero scalar. Next, left cancellation law. Let A, B and C be a square matrices of order n. If A is a non-singular and AB is equal to AC, then B is equal to C. அதாவது left cancellation law. Suppose right cancellation law na, let A, B and C be a square matrices of order n if A is non-singular and BA is equal to CA, then B is equal to C. So the left cancellation la right cancellation la konja paathukonga, indha irundha different varum. Okay, இந்த இடத்துல AB AC இந்த BA CA ன்னு வரும். Okay, next theorem 1.7. Reversal law of inverses. If A and B are non-singular matrices of the same order, then the product of AB is also non-singular.
and AB the whole inverse is equal to B inverse and A inverse ஓகேவா into A inverse. இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக் பாருங்க. இந்த இடத்துல AB the whole inverse னா நீங்க டக்கு என்ன பண்ணுவீங்கன்னா A inverse into B inverse போடுவீங்க. இது வந்து wrong. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க AB கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது AB ஓகேவா சப்போஸ் ஏபி கொடுக்கலாம் ஒரு டைப் சொல்றேன் நான் உங்களுக்கு ஏபி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்போ என்ன கேட்கலாம் அவங்க பின்ற மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பின்ற மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் என்ன ஆர்டரில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 இருக்கு இப்போ எக்ஸ் ஒய் நீங்கள் பி கியூ இந்த மாதிரி நம்ம 4 அன்னோன் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்க என்ன பண்ணணும் நம்ம இந்த பி இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு பி இன்வெர்ஸ் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் ஆனா நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கறாங்க அதாவது செகண்ட் டைப் என்னன்னா ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி A இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம B இன்வெர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த B இன்வெர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த AB லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈக்குவல் எலமெண்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நமக்கு என்ன கிடைச்சிரும் B இன்வெர்ஸ் கிடைச்சிரும் சம்டைம்ல B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் கொடுத்துட்டு AB இன்வெர்ஸ் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும் ஓகேங்களா இதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க நெக்ஸ்ட் தியரம் 1.8 law of double inverse 2 time transpose எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நீங்க 10th ஒரு 2 marksல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க A transpose the whole transpose is equal to A okay if A is a non-singular then A inverse is also non-singular and A inverse the whole inverse is equal to A அதேதான் இந்த டிரான்ஸ்போஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 times நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா கிடைக்கும் அகைன் நமக்கு A கிடைக்குமா அதே மாதிரி தான் A inverse the whole inverse is equal to A okay va yes next theorem 1.9 if A is a non-singular square matrix of order n then adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 by modulus of A into A next is second property modulus of adjoint of A is equal to modulus of A the whole power n minus 1 so இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இங்க ஒரு 2 marks வந்து யூஸ் பண்ணுவோம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க next adjoint of A is equal to modulus of A the whole power n minus 2 into A okay next adjoint of lambda into A is equal to lambda power n minus 1 into adjoint of A where lambda is a non-zero scalar next fifth one modulus of adjoint of A is equal to modulus of A the whole power n minus 1 the whole square இது வந்து ஒரு 1 மார்க்ல நிறைய டைம் கேட்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க next adjoint of A the whole transpose is equal to adjoint of A transpose அப்போ adjoint of A transpose நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஒரு Aன்றதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க A transpose first கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த A transpose-க்கு நீங்க adjoint கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சதுங்க okay next if A and B are any two non-singular square matrices of order n then adjoint of AB is equal to adjoint of B into adjoint of A ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் next definition 1.3 a square matrix A is called a orthogonal அப்படின்னா if A into A transpose is equal to A transpose into A is equal to I இது ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க next A is orthogonal if and only if A is a non-singular and A inverse is equal to A transpose so orthogonal அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து A inverse ஃபைண்ட் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா A transpose எடுத்தீங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சம் டைம் நீங்க மறந்துட்டு இந்த ஆர்த்தோகனல்ன்ற வேர்ட் ஞாபகம் இல்லாம A inverse வந்து நீங்க as usual நீங்க ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க A inverse is equal to 1 by modulus of A into adjoint of A னா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்றது வேஸ்ட் ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா A inverse வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கணும் ஆர்த்தோகனலா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க next one of the application of matrix and cryptography ஓகேவா நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சீக்ரெட் மெசேஜ் வந்து பாஸ் பண்றோம் அப்படினா அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படினா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா the secret is called a key ஓகேவா எஸ் இங்க one way generating a key by using non singular matrix to
encrypt message by the sender. ஸோ அந்த சென்ட் பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம கோட் வேர்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது தெரியாது. அந்த இது வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது என்ன வேர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இன்டூ இது ஒரு மேட்ரிக்ஸா இருக்குமா? எஸ். நெக்ஸ்ட் இந்த என்கோடட் மேட்ரிக்ஸ் இது இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இங்கே வந்து எப்படி இந்த ஆல்ஃபபெட்டை ஒர்க் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2, சி வந்து 3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். அப்போ இசட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26. அப்போ இந்த 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுனா ஏ, 2 வந்து பி இந்த மாதிரி இந்த என்கோடட்ல வருது இல்லைங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரோ வரும், அதை வச்சு நம்ம ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்றது இதில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற அப்ளிகேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி நம்ம ப்ராப்ளத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.